ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 100 Girlfriends சீசன் 2 எபிசோட் 2 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுதா, அங்கே எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. இது என்ன இந்த அளவுக்கு ஹைப்பாக இருக்கு? ஸ்க்ரீன்லேயே ஒரு பொண்ணு சொல்கிறான், டோட்டலாக 5 ரவுண்டு ஓடும், அதில் யாருக்கு அதிகமாக பாயிண்ட் கிடைக்குதோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. அதே மாதிரி ரவுண்ட்ஸ் ஓடும் போது நம்மளால நம்மளோட ஆளுங்களை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அங்கே டிவியில் ஒரு மாதிரிலாம் போஸ் வருமா, அதை பார்த்து இந்தாக்கு அவ்வளோ கோவமாகுது. அது என்னது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, சும்மா ஒருத்தங்களை பார்த்துன்னு இருக்கிறது ரொம்ப போர் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணா அது போர் அடிக்காது. அதுக்குன்னு இப்படிதானா, இந்தா நீ அதுக்குன்னு எவ்வளோலாம் கத்தக்கூடாது. அங்க ஆளும் அப்படியே குருமியை பார்த்து தான் யோசிக்கிறான். ஏன்னா குருமிக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது இல்லை. இதனால நம்ம ஹைஜோ தான் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் போட்டி என்னன்னா, இவங்க அவங்களோட வயிறை சோறால நிரப்பணும், அதாவது ரைஸால நிரப்பணும். இதுக்கு நாங்க சைட் டிஷ்ஷையும் ஏகப்பட்டது வச்சிருப்பாங்க. ஆனா உங்களோட வேலை என்னன்னா, யார் அதிகமா ரைஸ் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் உண்மையான வின்னரு. இதெல்லாம் கேட்கும் போது அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, இதே மாதிரி போச்சுன்னா இந்த ரவுண்டு முடிஞ்சோடனே நம்ம எல்லாரோட வயிறும் ஒரு மாதிரி ஃபுல்லா தான் இருக்கும் போல. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, நான் எல்லா ரவுண்ட்லயும் கலந்துக்க போறேன். இங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. போனா நாங்க என்ன ஒண்ணுத்துக்கும் உதவலன்னு சொல்றியா? போதும் நித்து, நீ அவளை அடிக்க வேணாம், என்ன வேணா நீ அடி. நான் என்ன அதுக்குள்ள கை ஓங்குவேன்னு நினைக்கிறியா? நான் என்ன அவ்வளவு பைத்தியக்காரியா என்ன? இல்ல அப்படி இல்ல, நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இந்த மாதிரி எல்லாருமே ஒன்னா வேலை செய்யணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அங்க போட்டியும் ஆரம்பிக்குது. அதுல ஃபர்ஸ்ட் குருமியும் ஹைஜோ சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பயங்கரமா சாப்பிடறானா, ஆனா சைட்ல பார்த்தா குருமி இன்னமும் தொடங்க கூட ஆரம்பிக்கல. ஏன்னா அவளுக்கு மத்த டிஷ் மேலதான் ஒரு கண்ணு. அம்மா குருமி, நீ என்ன பண்ணிருக்க? இதே மாதிரி போச்சுன்னா நம்ம தோத்து போயிடுவோம். அப்புறம் தான் ரெண்டாருக்கு புரியுது இந்த மாதிரி அவளுக்கு அது பிடிக்கும்னு. அதனால 1-2 எத்தனை கொடுக்குறானா. இதை பாக்குற மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன ஸ்டார்டிங்லயே இப்படி அவ அதாமுக்குறா, இதே மாதிரி போச்சுன்னா அவளால கண்டிப்பா ஒண்ணுமே சாப்பிட முடியாது. அவ கண்டிப்பா ஒரு முட்டாளதான் இருப்பா. யாரை பார்த்து முட்டாளுன்னு சொல்ற? உன்ன அவ்வளவுதான். வேணா ரெண்டாரோ, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டாரோ, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இதே மாதிரி பண்ணா நம்ம தோத்து போயிடுவோம். இல்ல நீ ஜஸ்ட் பாரு. அவ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்து எல்லாருமே யோசிக்கிறாங்க, போனா சைட் டிஷ் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குமா? இப்போ நம்மளும் போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதனால அங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ரெண்டாரோட பிளானும். நம்ம குருமி எதை சாப்பிட்டாலும் அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். ஆனா மத்தவங்க அப்படி இல்ல, இப்படியே இவங்க சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்களால ஒண்ணுமே சாப்பிட முடியாது. இவங்க நினைச்ச மாதிரி அங்க எதுவுமே போகல. ஏன்னா அவங்களால ஒரு கட்டத்துல சாப்பிடவே முடியல. ஆனா நம்ம ரெண்டாரோ குருமி அவங்களுக்கு அப்படி இல்ல. அவங்க பார்த்தா எடுத்து சாப்பிட்டுக்கினே இருக்காங்க. அங்க ரெண்டாரோக்கும் அவங்க அம்மா திரும்ப கொண்டு தராங்க. அதே மாதிரி சுசுகாவும் கொண்டு தரா. எல்லாம் டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது ஒரு ரைஸ் பாலை நான் சாப்பிடும் போதும் ஒரு ஃபிளேவர்ல இருக்கு. இதை பத்திலாம் ஆளு சொல்லுவானா, அவங்களும் பெருமையா நினைப்பாங்க. ஆனா அவன் மியூச்சுவலா தான் சொல்றான். இதனால அவங்க கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. ஏமா தாங்க எப்படியோ சாப்பிட்டு ரெண்டாரோட டீம் தான் அங்க 3rd பிளேஸுக்கு வந்து, அப்படி இவங்க கஷ்டப்பட்டு 3rd பிளேஸுக்கு வந்தோம். அங்க யாருமே சீரே பண்ணலையா. அதனால அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், நாங்க கஷ்டப்பட்டு 3rd பிளேஸுக்கு வந்தோம், ஆனா யாருமே நம்மளுக்கு சீர் கூட பண்ணல. 2nd பிளேஸ் ஒரு கொரில்லா டீம் தான் வந்திருக்கு. அதே மாதிரி 1st பிளேஸ்ல ஒரு தடியா இருக்க ஒரு பர்சன் தான் வந்திருக்கான். அவனை பார்த்து எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா வராங்க. ஏன்னா அவனோட சைஸ் அவ்வளவு பெருசா இருக்கு. அதே மாதிரி அவனோட வாய்ஸ் அதுவும் ரொபாட்டிக்கா தான் இருக்கு. நான் ஃபுட் ஃபைட்டர் யாக்கோசோனா வேறையா. இதே மாதிரி தான் அங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போய் முடியுது. இதுக்கப்புறம் ஒரு கிளாசிக் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அதுல என்ன பண்ணுனா, ஒரு பபிள் டீ இருக்கா, அதை இவங்க குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இவங்க மத்தவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு ஒரு மாதிரி நிலைமையில இருக்காங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா சைட்லயே சுசுகாவும் சொல்றா, இல்ல இதை என்னால பண்ண முடியும். இதுக்கப்புறம் அந்த மேட்சும் ஆரம்பிக்குது. அந்த சென்கோ பார்த்தா வாரி அப்படியே ஊத்துறாரு சைடு. அதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் அதே மாதிரி சாப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல யாராலையுமே சாப்பிட முடியல. அந்த செங்கோ அவருண்டி தான் பயங்கரமா ஊத்துன்னு ஊத்துறாரு. இந்த சைடு அவங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா, அவங்களோட ஜாஸ் வலிக்க ஆரம்பிக்குது. அதுல பபிள் ஷேப்ல ஒரு விஷயம் இருக்கும், அதை இவங்க நல்லா சூ பண்ற மாதிரி இருக்கும். அதை இவங்களால பண்ண முடியல. பேசிக்கா சொன்னா யாருக்கிட்ட ஸ்ட்ராங்கான தாடை இருக்கோ அவங்களால தான் இதுல ஜெயிக்கவே முடியும். அப்படியே அவங்க சுசுகாவை பாக்குறாங்க. சுசுகாக்கு இது ஈஸியா இருக்கு. இந்த சைடு ஹக்காரியோட அம்மாவும் ரெண்டாரவும் இப்பதான் சொல்றாங்க, அவளோட வாய் அது ரொம்ப சின்னதா இருக்கு. அவ எப்பயுமே எல்லா பொருளையும் நல்லா மின்னதா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால அவளுக்கு இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம். சிம்பிளா சொன்னா ஒரு அணில் எப்படி மில்லும் அதே மாதிரி அது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அதுக்கப்புறம் 2வது காம்படிஷன் என்னன்னா, ஜாப்பனீஸ் ஃபுட்டா இருக்க சூஷி. இவங்க நிறையவே சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதுல 10 இருக்கு. இதை ஸ்டார்டிங்ல சாப்பிடும் போது எல்லாருமே ஸ்லோவா இருக்காங்க. ஆனா போக போக அதை ஸ்பீடா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தடியா இருக்க பர்சனும் அப்படியே வாயில அப்புறம் அதே மாதிரி தான் ஒருத்தவங்களும் சாப்பிட ஆரம்பிக்க, இந்த சைடு நானும் எல்லாத்தையுமே சம வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் நல்லா ஊத்து பார்த்தா தான் தெரியுது அவ சாப்பிடல, அப்படியே முழுங்குறா. இதை யாருமே வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இந்த கொரில்லா டீமாலையும் ஒரு கட்டத்துல சாப்பிடவே முடியல. இதே மாதிரி தான் கடைசியில நானுக்கும் சரி, அந்த தடியா இருக்கிற அந்த பர்சனுக்கும் சரி, ஒரே ஒரு சூஷி தான் இருக்கு. அந்த தடியா இருக்க பர்சன் ஃபர்ஸ்ட் அதை சாப்பிட்டுறான். நானும் அதை சரியா சாப்பிட முடியல. என்னோட வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்கு, விட்டா நான் இங்கே வாமிட் பண்றேன்னு நினைக்கிறேன். இதனால அவ சம வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். நானும் நீ எங்க போற? ஒரு அனிமல் எப்போ அது ஆபத்துல இருக்குன்னு தெரியுதோ அப்பதான் அதால எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதே மாதிரி தான் இப்போ அதே விஷயத்த நானும் பண்ண போறேன். ஏன்னா அப்பதான் என்னால இதை சாப்பிட முடியும். இப்போ ஒரு கட்டத்துல ஹைட்டுக்கு போயிடறா. அங்க போய் நின்று அதை சாப்பிடலாம் ட்ரை பண்றா. இப்பதான் புரியுது, அதாவது நானுக்கு ஹைட்னா பயம், இதை வச்சு அவ சாப்பிடுவா போல.
அங்க எல்லாருமே நானோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அவ மேல போயிட்டு அப்படியே சாப்பிட்டாரா. அவ மேல ஏறிட்டா, இருந்தாலும் அவளுக்கு கீழே இறங்க தெரியலையா. இதை பார்த்தோன்னே அங்க ரெண்டாரம் வந்து காப்பாத்துறான். இதே மாதிரி தான் அங்க அடுத்த போட்டியும் ஆரம்பிக்குது. அடுத்த போட்டியில ரொம்ப காரமா இருக்க பொருள் அவங்க சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதை அவங்களால சாப்பிடவே முடியல. இருந்தாலும் ரெண்டாரோட டீம் தான் அங்க ஜெயிக்குது. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸும் கேக்குது. ஸ்பைசஸோட டீட்டெயில நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க மாங்கால பாத்துக்கலாம். ஒரு போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த போட்டியில இவங்க நிறையவே கேக்க சாப்பிடுற மாதிரி இருக்கு. செங்கோ தான் நிறையவே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்பதான் ஹக்காரிக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுல நிறையவே சுகர் இருக்கனால அவங்களோட வெயிட் அது வந்து கூடி போகும். இதனால எல்லாருமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களோட வெயிட் ரொம்ப அதிகரிக்கும்ல. இந்தாவும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடா. ஆமா நீங்க என்ன முட்டாளா? உங்களோட வெயிட் என்ன, உங்களோட செஸ்டோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே தான் ஏறும், அதனால சாப்பிடுங்க. இதே ஒரு மோட்டிவேஷனா வச்சு அவங்களோட பட்டோட சைஸையும் மேல இருக்க சைஸையும் அவங்க ஏத்த பாக்குறாங்க. அப்பதான் ரெண்டாரவை இன்னும் அவங்களால செடியூஸ் பண்ண முடியும். சோ இதே மாதிரி அவங்க ஜெயிக்கவும் செய்யறாங்க. அங்க எல்லாரையுமே அவன் பாராட்டுறான். நீங்க வந்து உண்மையிலேயே வேற லெவலு. எல்லா கேர்ள் ஃபிரெண்ட்ஸும் உண்மையிலேயே மல்டி டேலண்டடா இருக்காங்க. அங்க பின்னாடி அந்த கொரில்லா டீம்ல இருக்க அந்த லேடியும் வந்து கேக்குது, அம்மா உங்களால எப்படி எல்லாத்தையும் சாப்பிட முடிஞ்சது? ஏன்னா நீங்க காப்பி பண்ண மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் காப்பி எல்லாம் பண்ணல. நாங்க ஒன்னும் தனித்தனியா வேலையை செய்யல. நாங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதாவது நாங்க எல்லாருமே பவர் ஆஃப் லவ். இதெல்லாம் பாக்குற அவளுக்கு எதுவுமே புரியல. கொஞ்ச நேரத்திலேயே அங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா. தடவி விட்டு இருக்காங்க. ஆமா எவ்வளவு நேரத்துக்கு நீ இதே மாதிரி பண்ண போற? நாங்க எல்லாருமே நிறைய சாப்பிட்டனால எங்களோட டாமியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இப்படி நாங்க பண்ணினே தான் கொஞ்சமாச்சு பெட்டரா ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் அங்க ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்குது. அந்த சென்கோ, கொரில்லா லேடி, குரோமி அவங்க 3 பேருமே இருக்காங்க. குரோமி எங்களை மன்னிச்சிரு, எங்களால சாப்பிட முடியாது. ஒன்னும் உங்ககிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்கல. நீங்களா தான் எவ்வளவு தூரம் வந்தீங்க. மேட்ச் ஆரம்பிக்குது. சென்கோவும் குரோமி வந்து அங்க பயங்கரமா சாப்பிடுறாங்க. கட்டத்துல அந்த கொரில்லா பொண்ணு அவளால சாப்பிடவே முடியல. அவ அப்படியே ஒரு மாதிரி ஆயிரா. இதனால அங்க சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே வராங்களா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு சொல்றா, விஷயத்த சொல்ல வந்துட்டேன், உங்களாலையும் இதுல கலந்துக்க முடியும். இதுக்காக சப்போர்ட் பண்றேன்னு பேர்ல அவங்க கலந்துக்கிறாங்களா. ஆனா கடைசியில அவங்களோட நிலைமை ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி ஆயிடுது. இந்த சைடு கடைசியா அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பயங்கரமா சாப்பிடுறாங்க. அங்க இப்பதான் சென்கோவை பத்தியே சொல்றாங்க. சென்கோக்குள்ள இருக்கிறது ஒரு சாதாரணமான மனுஷன் தான். அவன் உண்மையிலேயே ஒரு ரோபோட் மாதிரி தான். அவன் வயித்தாண்ட ஒரு டேங்க் வச்சிருக்கான். வழியா இவன் சாப்பிடுறது எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டுக்க முடியுமா. வெளியில இருந்து சாப்பிடுற மாதிரி நடிச்சாலே போதும் இவனால அசால்ட்டா ஜெயிக்க முடியும். ஆனா அந்த பொண்ணு நிறையவே சாப்பிடறா. ஆனா இதுக்காக ஒன்னும் நான் விட்டு கொடுக்க போதில்ல. இதே மாதிரி அவங்க 2 பேரும் 11th பவுலையும் கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல குரோமியெல்லாம் அங்க சாப்பிட முடியல. அவளோட வயிறே ஃபுல்லா இருக்கு. நல்ல ஃபைட் தான். இருந்தாலும் இதுக்கு மேல உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் நீ தோத்து போக போற. அவங்கள நம்பி இருக்கணும். ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட அவங்க எனக்காக நிறைய விஷயத்த பண்ணாங்க. அதே மாதிரி ரெண்டாரோ ஸ்டார்டிங்லயே சொன்னா, அப்போ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இப்போ என்னால நிறையவே ராமின்ஸை சாப்பிட்டுருக்க முடியும். எல்லாமே என்னோட தப்பு தான். இப்படி அவங்க சொல்லும் போதே அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. சீக்கிரம் பவுல கொண்டு வாங்க. என்னது நீங்களா? நீங்க வந்து கலந்துக்குனா உங்களோட வயிறு என்ன ஆகும்? இல்ல நாங்க வந்து உனக்காக ஃபைட் பண்றோம். அதாவது நீ எங்களோட ஃப்ரெண்டுக்காக நாங்க இதை கூட பண்ண மாட்டோமா என்ன? ஆமா நீ வந்து என் பக்கம் இருக்கும் போது நான் எப்பயுமே தைரியமா இருந்தேன். இதுதான் ஒரு அம்மாவா இருந்து நான் இதை கூட பண்ண மாட்டேனா என்ன? சாப்பிடும் போதே ரெண்டாரவும் சொல்றான், இதான் பவர் ஆஃப் லவ். நம்ம கண்டிப்பா ஜெயிக்க தான் போறோம். இது ஒன்றே பழைய நானா இருந்தா கண்டிப்பா இது ஒரு மீனிங்லெஸ் அப்படின்னு தான் நான் யோசிச்சிருப்பேன். ஆனா இது ஒன்றும் பழைய நான் இல்ல, இது ஒன்றும் மீனிங்லெஸ்ஸும் இல்ல. எல்லாருமே எனக்காக வந்திருக்காங்க, என்ன திரும்பவும் ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காங்க. வந்து கண்டிப்பா இப்போ நான் பண்ணதான் போறேன். அப்புறம் அவங்க போட்டி திரும்ப ஆரம்பிக்குது. அவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. செங்கோவோட வயிறே ரொம்பிது. அதாவது அவன் வச்சிருந்த டேங்க் ஃபுல்லா இது. அதனால செங்கோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, என்கிட்ட தான் என்னோட வயிறு இருக்கும்போது நான் எதுக்கு நான் கவலை பண்ணும். அதனால அவன் அவனோட வாய் வழியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே மயக்கமான நிலைமையில இருக்காங்க. அங்க கடைசியில சென்கோவும் குருமியும் தான் இருக்காங்க. இதுல யாரு கடைசியா அதை வாயில வச்சு முழுங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. ஆனா அதுக்குள்ள ரெண்டார வந்து தடுக்கிறான். பண்ணு, நான் சொல்றதை இதை பண்ணு. அதே மாதிரி அவ பண்றா. இவங்க 2 பேருமே ஒரே டைம்ல முழுங்குறாங்க. ஆனா அவனால அதை சாப்பிட முடியல. அப்படியே அவன் வெளியில துப்பிடுறான். உன்னால எப்படா அப்படி சாப்பிட முடியுது? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்தா நான் வந்து அதை கண்டிப்பா தூக்கி போட மாட்டேன். கண்டிப்பா நான் எதுவும் இருந்தாலும் சாப்பிடுவேன். சாப்பிடாம இருந்தா அதுக்கு நான் எந்த போறதே மேலு. இந்த மாதிரி தான் அங்க ரெண்டாரோட டீம் தான் ஜெயிக்குது. அவங்களுக்கான பரிசும் கிடைக்குதா. குருமி அவ்வளவு சந்தோஷமா வரா. என்னை மன்னிச்சிருங்க, வந்து ரூடா இருந்துட்டேன், நான் வந்து அப்படி சொல்லியிருக்க கூடாது உங்களை. அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அங்க எல்லாருமே சந்தோஷமா அது எல்லாத்தையுமே தராங்க. இங்கே இந்த காம்படிஷனும் முடியுது. இதுக்கப்புறம் அவன் தனியா குரோமியை மீட் பண்றான். அங்க குரோமியை சொல்றான், உன்னாலதான் நான் எல்லாரு கூடயும் கேங்கா இருந்து நிறைய விஷயத்த பண்ணேன். இதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லா விஷயமும் நல்லா போச்சு. நீ வந்து கடைசியில சொன்னல, ப்ராமிஸ் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே நீ டேஸ்ட் பண்ணுவ அப்படின்னு சொன்னல, கிட்டவா. அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்க குரோமியை சொல்றா, ஓ இதோட டேஸ்ட் வந்து இப்படிதான் இருக்குமா? நான் இதை தொடர்ந்து பழக்கமாக்குறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் நான் ஒன்னும் குழம்போ இல்ல சைட் டிஷோ இல்ல என்ன பழக்கமாக்குறதுக்கு. இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹைஜோக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்போ வருவாங்க நம்மளுக்கு தெரியல. போக போக எபிசோடு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே மாதிரி மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி கீழே போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.